மீனம் முதுகலே வச்சு குத்திட்டாங்கங்க. என்னத்த சொல்றது? மீனராசி ஜென்ம சனி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் குரு காப்பாத்துறன்னு உக்காந்துருக்காரு உச்சமாயி 5ஆம் வீட்டுல. அப்பயும் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா சனி தான் நமக்கு தலைக்கு மேல இருக்காரு. தலைக்கு தலைப்பாகையோட போயிடும்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க சனி விடுற மாதிரி தெரியல. ஓகே, என்னதான் பண்ண போறாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். இந்த ஜூன் மாதம் வீடியோ தொடர்ந்து பாருங்க, என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க, புதுசா வரவங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. மீனம் காலச்சக்கரத்துடைய 12வது ராசி. அதாவது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்லாம் வேணாம், நம்மளுக்கு லாஸ்டே போதும் அப்படின்ற மாதிரி குரு என்ன பண்ணிட்டாரு, மீனராசி தூக்கி லாஸ்ட்ல வச்சிட்டாரு. அதனால எல்லாத்தையுமே நமக்கு லாஸ்ட் தான். எதுவாக இருந்தாலுமே நமக்கு கடைசியாக தான் கிடைக்கும். நம்மளை தூக்கி முன்னாடி எங்கேயுமே உட்கார வைக்க மாட்டாங்க. ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லேயும் சரி லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது முக்கால்வாசி பேர் மீனராசிக்காரங்களாக தான் இருப்பீங்க. பின்னாடி தூங்கிக்கிட்டே வர சில டைம் இருப்பாங்க. கிளாஸை கவனிக்கிறதுன்னு கிடையாது, அது அவ்வளோதான், நம்ம லைஃப் போதும் அப்படின்ற மாதிரி. லைஃப்பில் எந்த ஒரு ஸ்கூலாக இருந்தாலும் சரி, காலேஜாக இருந்தாலும் சரி, ஒரு படிப்பாக இருந்தாலும் சரி, ஒர்க்காக இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, கடைசியாக நிற்கிறது அது மீனமாக தான் இருக்கும். எல்லாருக்குமே செய்வாங்க. ஒரு பாகுபாடே அந்த இடத்துல இருக்காது. ஏன்னா இது ஒரு குருவோடைய அம்சம், குருவோடைய ராசி. இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு 3 நட்சத்திரங்கள் நிற்குது. என்னென்னு பாருங்க. முதல் நட்சத்திரமான பூரட்டாதி குருவோட நட்சத்திரம். அங்கேயும் உத்திரட்டாதி சனி பகவான் கடந்த ஒரு வருஷமா உத்திரட்டாதியை வச்சு செய்யும் செஞ்சுட்டாரு. அந்த அளவுக்கு உத்திரட்டாதி பார்க்காத வழிகளும் கிடையாது, வேதனைகளும் கிடையாது, பிரச்சனைகளும் கிடையாது, நிறைய அனுபவிச்சாச்சு உத்திரட்டாதி. 30 வருஷம் கழிச்சு சனி ஒரு வழி பண்ணார். இப்ப அடுத்து ரேவதிக்குள்ள என்ட்ரி ஆயிருக்காரு. இப்பதான் ஜஸ்ட் கொஞ்சம் ஒரு நாள் முன்னாடி நான் போயிட்டு டோர்ல போய் இருக்கேன், டோருக்கு முன்னாடி போய் நிக்கிறேன்னு என்ட்ரி ஆயிருக்காரு. இன்னும் என்ட்ரி ஃபுல்லா ஆகல, என்ட்ரி லெவல் ஃபுல்லா ஆகல. என்ட்ரி லெவலுக்கு முன்னாடி தான் வெயிட் பண்றாரு. அடுத்து 1 வருஷத்துக்கு உங்களுக்கு ரேவதி நட்சத்திரத்துல அவர் கடக்க போறாரு. சரிங்களா? உங்க வீட்டுல யாராவது ரேவதி நட்சத்திரத்துல இருக்காங்க, மீனராசியில இருக்காங்க அப்படின்னா இந்த தகவலை மறக்காம அவங்களுக்கு சொல்லிடுங்க, என்ன பண்ண போறாரு அப்படின்னு. முதல்ல மீனராசிக்கு கரியர் எப்படி இருக்க போகுது இந்த ஜூன் மாதத்துல? கரியர், ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் எப்படி இருக்க போகுது? எஜுகேஷன், படிப்பு சார்ந்த விஷயங்கள் நீங்க என்ன மாதிரி முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்க போறீங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். மீனராசி ராசியோடைய 10ஆம் இடத்தோட அதிபனே குரு தான். எப்படி குரு வருவாரு? உங்க ராசி மீனம். ஸோ ராசிக்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா தனுசு. அந்த வீட்டோட அதிபன் எங்க இருக்காரு? 5ஆம் வீட்டுல போய் உச்ச பலம் பெறுறாரு. கடகராசியில போய் உச்ச பலம் குரு பெறுறதுனால டீச்சராக இருக்கீங்க, அட்வைசிங்கில் இருக்கீங்க, ஆடிட்டிங்காக இருக்கீங்க, ஃபினான்ஸ் செக்டரில் இருக்கீங்க, இதில் நீங்கள் ஒரு கன்சல்டண்ட்டாக இருக்கீங்க, அது கூட விடுங்க, நீங்கள் ஒரு அஸ்ட்ராலஜராகவே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரியான ஒரு காலகட்டம். உங்களுடைய அட்வைஸை கேட்கறதுக்கு இப்போ எல்லாரும் வருவார்கள். உங்களை சமுதாயத்தில் ஒரு பெரிய ஒரு மதிப்பு, மரியாதை, கௌரவம், அங்கீகாரம் எல்லாமே கிடைக்கும். ஏன்னா குரு அப்படின்றது இருக்கிறதுலே 9 கிரகங்கள்லேயே உயர்ந்த ஒருத்தர். நம்ம எப்பயுமே சூரியனை தான் பேசுவோம். ஏன்னா சூரியன் தான் உயர்ந்தவர், அவரை சுற்றி தான் எல்லா கிரகங்களுமே நகருது. நம்மளுடைய இந்த சோலார் சிஸ்டம்ல நீங்க பார்த்துருக்கீங்க இல்லையா? சூரிய மண்டலத்துல சூரியன் தான் நடுவுல இருப்பாரு, அவரை சுற்றி தான் எல்லாமே நகரும். ஆனா ஜோதிடத்துல கொஞ்சம் விதிவிலக்கு இருக்கு. சூரியனை விடவும் உயர்ந்த ஒருத்தர் யாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த இது ஸ்தானம் குருவோட ஸ்தானத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதனாலயே என்னவோ தெரியல, ராசியா மீனத்தை வச்சுட்டாங்க. இப்போ இந்த குருவோடைய சிறப்பு பார்வையானது அற்புதமாக உங்க ராசியே பாக்குறாரு. எப்படிங்க உங்க ராசியை பார்க்க முடியும்? அப்படி என்னத்தை தாங்க பார்த்து என்ன பண்ணிட்டாரு? இது வரைக்கும் பண்ணாதவரை இனிமே பண்ணிடுவாரா அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் அவங்க மனசுக்குள்ள இருக்கும். பட் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, மீனராசிக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டது அப்படின்னா உத்திரட்டாதி பூரட்டாதி தான். பட் ரேவதிக்கு அப்படி ஒன்றும் கஷ்டம் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா இந்த டைம்ல குருவோட பார்வை உங்க ராசிக்கு விழுது. அதனால எங்க இருந்தோ ஒரு வெளிச்சம், என்னடா இது கண்ணை மறைக்கிற மாதிரி இருக்கே, சனியே யோசிப்பாரு, யாரா அது நம்ம இங்க உட்காந்துட்டு புடின்னு பிடிச்சிக்கிட்டு இருக்கோம், மீனராசிய ஒரு வழி பண்ணிக்கிட்டு இருக்கோம், யாரா நம்மள பாக்குறதுன்னு பார்த்தா குரு பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என் ராசியில உட்காந்து, நான் தான் பாக்குறேனே அப்படின்ற மாதிரி குரு பகவான் சனிய தன்னுடைய சிறப்பு பார்வையான 9ஆம் பார்வையின் மூலியமாக தொடர்பு கொள்றது அப்படின்றது கரியர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மீனத்துக்கு கொடுக்கும். அதுவும் நான் சொன்ன மாதிரி நீங்க அட்வைசிங் ஃபீல்ட்ல இருக்கீங்க,
கன்சல்டேஷன்ஸ்ல இருக்கீங்க, மக்கள் சார்ந்த துறைகள்ல யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே ஒரு அற்புதமான ஒரு மாதம் வந்து இந்த ஜூன் மாதமா இருக்கும். ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது மீனராசிக்கு பார்த்துட்டோம், எவ்வளோ பார்த்துட்டோம், இதுக்கு மேலே என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க. சரி, இப்போது உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பு மேரேஜ்னு வந்துட்டா குருபலம் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறோம். ஒவ்வொரு மாதமும் நம்ம பார்த்துட்ருக்கோம் குருபலம் இந்த மாதம் எப்படி இருக்குது, அடுத்த மாதம் என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்காடி பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த மாதத்தில் ஜூன் மாதத்தில் ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு வந்து தனியாக உட்காரலாங்க. சுக்கிரனோட சேர்க்கையில் வர குரு இருக்கார். ஸோ அப்போது சுக்கிரன் குருவோட சேர்க்கை இருக்குது, அப்போது குருபலம் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் முழுக்கவே உங்களுக்கு வந்து குருபலம் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு 1 இயர் இருக்குங்க, இந்த மாதம்னு சொல்ல முடியாதுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1 இயர் ரொம்ப பாசிட்டிவான வீட்டுக்கு வந்து குரு வந்து அமர்ந்து உங்களுடைய ராசியை தொடர்பு கொள்கிறார். ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம், ஏதோ ஒரு வகையில் உங்கள் திருமணத்தில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சனை நீங்கள் மீட் பண்ணுற மாதிரி ஒரு டைம் உங்களுக்கு ஏற்படும். இல்லை உங்களுக்கு புது ரிலேஷன்ஷிப்ஸை உருவாக்குறதுக்கான ஒரு டைம் வந்து ஏற்படும். இல்லை ஆல்ரெடி பிரேக்கப் ஆயிருந்தாலும் சரி, ஆல்ரெடி உங்களுக்கு சண்டை சச்சரவு அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் சரி, அதை சரி செய்கிற இடத்துல வந்து இப்போ குரு இருக்கார். குருவோட பார்வை 9ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு வந்து விழுறது அப்படின்றது வெகு வெகு சிறப்பான ஒரு விஷயம். ஸோ இந்த ஒரு விஷயத்த நீங்கள் தவற விடாதீங்க. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, இந்த ஒரு வருஷம் நெக்ஸ்ட் ஒரு வருஷம் மீனராசிக்கு அற்புதமான ஒரு காலகட்டம். குருவோட உச்சனோட பார்வை உங்கள் ராசிக்கு வந்து விழுறது அப்படின்றது. அடுத்து எஜுகேஷன், படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்க போகுது மீனராசிக்கு? ஏற்கனவே மீனராசி வந்து இந்த ஞானம், அந்த அறிவு, வாழ்க்கையில் அந்த துணிவு, நிறைய அனுபவத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பார். படிப்பு விஷயமா இருக்கட்டும், எஜுகேஷன் ஒரு விஷயமா இருக்கட்டும், நிறைய லைஃப்பில் வந்து அனுபவத்தை சொல்லி கொடுத்தே உங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே மெருகேற்றி விட்டுருப்பார். பட் இந்த டைமில் குருவோடைய சிறப்பு பார்வையான 9ஆம் பார்வையானது உங்கள் ராசியை தொடர்பு கொள்வது அப்படின்றது உங்களுக்கு எங்கெந்தோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஒரு ஒளி, ஒரு வெளிச்சம், ஏதோ ஒரு கைடன்ஸ். ஓகே, இத்தனை நாள் நம்ம ஒரு எந்த பக்கம் போகிறது, எந்த ஸ்ட்ரீமில் நம்ம போகிறது, எந்த டைரக்ஷனில் போகிறது, பசங்களுக்கு படிக்கிற பசங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலே இல்லாமல் இருந்திருக்கும். பேரண்ட்ஸோட சப்போர்ட்டும் பெருசாக இருந்த மாதிரி எனக்கு தெரியல. பட் இந்த டைம் மீனராசிக்கு குருவோட சிறப்பு பார்வையானது அற்புதமான விஷயங்களை செய்யறதுக்கு ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கு. உத்திரட்டாதி கோட்டை விட்டதை ரேவதி கோட்டை விட்டுறாதீங்க, இதை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உத்திரட்டாதி நிறைய தப்பு பண்ணிட்டீங்க. அந்த டைமில் உங்களுக்கு வந்து குருவோட சிறப்பு பார்வை விடலை. பட் இந்த டைம் ரேவதி மேலே விழக்கூடிய அந்த பார்வையானது அடுத்த ஒரு வருஷத்துக்கு அவ்வளோ சூப்பராக இருக்க போகிறது. அப்படியே வந்து ஜெகஜோதியாக ஜொலிக்க போகிறீங்க மீனராசி. கவலையெல்லாம் விட்டு தூக்கி போடுங்க. லைஃப்பில் இனிமேல் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நீங்கள் வாழணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தாக இருக்குது. கும்பராசி பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் லிங்க்கில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதையும் போய் செக் பண்ணுங்கள். யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ.